ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ், எங்களோட முகமது ஜாவித் தானே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏசியா கப்பு, இந்தியா ஏ ஸ்குவாடு இதெல்லாம் பற்றி பேச போகிறோன்னே. ஃபஸ்ட்டு ஏசியா கப் 2025, அதாவது இந்தியா நாங்கள் ஆடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் வர போகிறாங்களா, நாங்கள் கூட மேட்ச்லாம் ஆட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சீனியர் பிளேயர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவங்க வந்து லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டீம் அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள், அதாவது அவங்க ஃபைனலுக்கே போகல, இவங்க அவாய்ட் பண்ணனால பாகிஸ்தான் சைடாக ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்தியா வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஏசியா கப்லையும் இந்தியா ஆட போகிறது இல்லை அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் திடீர்னு வந்து பார்த்தா ஏசியா கப் ஸ்கெடியூல் ரிலீஸ் ஆகுது, ஏசியா கப் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுறாங்க, இதான் எங்கள் ஜெர்சி ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்கள் ஆடுவோம்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுவும் 3 போட்டி பாகிஸ்தான் கூட ஆடுற மாதிரி ஷெடியூலை வேறு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஐசிசியோட சேர்மனாக இருக்கிறதும் நம்மளால தான். ஸோ இப்படி இருக்கிறப்போ நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச இந்த இந்தியா வெஸ் பாகிஸ்தான் 3 போட்டி நடக்க வாய்ப்பு இருக்கான். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நானும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ஒரு தடவை இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஆடாது, இல்லை பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க நாங்கள் இந்தியாவோட ஆட மாட்டாங்கன்னு. எப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடுறாங்களோ அப்போ தான் வந்து 2 போர்டுக்குமே நல்ல காசு, அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய வேல்யூஸ், இந்த மாதிரி நிறைய காசு சேரும். ஸோ அதில் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிறது, கடைசியாக வந்து ஓகே ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேட்சே உங்களே கண்டக்ட் பண்ணி புது ஜெர்சி அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்துடுது. மேட்ச் பக்கத்தில் வந்தோன்னே இந்த பிளேயர் போட்டால் அந்த பிளேயர் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்கி விட்டு அது எல்லாரையும் பார்க்க வச்சிரு. இதுதான் நடக்குது. கண்டிப்பாக தெரியும் இந்தியா பாகிஸ்தான் கண்டிப்பாக ஆட தான் போகுதுன்னு. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. லெஜண்ட்ஸ் மேட்ச்சில் பெருசாக காசுலாம் கிடையாது. அதை வச்சு பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டாங்க 2 கண்ட்ரியுமே. நீ ஆட மாட்டே, இனிமேல் நான் ஆட மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து இல்லை பாகிஸ்தான் நாங்கள் எப்படி உங்கள் கூட ஆடுவோம்னாங்க. பட் இப்போ அது நடந்துச்சா? கண்டிப்பாக இல்லை. எல்லாமே மார்க்கெட் காசு தான். கடைசியில் எல்லாமே பிஸ்னஸ் தான். கடைசி எல்லாமே பிஸ்னஸ் தான். இதுதானே உண்மை, உங்களுக்கே தெரியுமே. ஓகே, ஆனால் இப்போ வந்திருக்கிற ஏசியா கப்பு ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ரொம்ப வீக்காக இருக்குண்ணே. முக்கியமாக அவங்களோட மெயின் 2 பேர் சொல்லப்படுற பாபர் அசாமும் இல்லை, ரிஸ்வானும் இல்லை. ஸோ பாகிஸ்தான் வந்து எதுக்கோ சும்மா அமுச்சு விட்ட மாதிரி அந்த டீமை அனுப்பியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு காம்படிஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது பாகிஸ்தான் ஸ்குவாட் அப்படி இருக்குது. பட் இந்தியாவோட ஸ்குவாட்லேயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. உங்களுக்கு ஓகேவா, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா இந்தியாவோட ஸ்குவாட் பார்க்குறப்போ ஏசியா கப் 2025க்கு? இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை. அந்த பேர் இல்லாத போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு டீமை வந்து நம்ம நிறையா வாட்டி வந்து தோனி வந்து சிஎஸ்கே வின் பண்ணி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நிறையா பேசியிருக்கோம். பட் இப்போ அந்த பஞ்சாப் டீம் வந்து ஒரு நல்ல கேப்டன்ஷிப் பண்ணி அந்த டீமை வந்து ஃபைனல்ஸ் கொண்டு வந்து ஆர்சிபி கிட்ட நல்ல எஃபோர்ட் போட்டாங்க. பட் அவங்க ஃபைனல்ஸ் ஜெயிக்கலனாலும் எல்லாரும் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சியை பயங்கரமாக பேசினாங்க, அவர் ஆடின இன்னிங்ஸை பயங்கரமாக பேசினாங்க. பட் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் அந்த ஸ்குவாட்லேயே இல்லைனா உண்மையாகவே கிரிக்கெட் ஃபேனாக, ஒரு பஞ்சாப் சிஎஸ்கே ஐபிஎல் டீம் ஃபேனாக இல்லாமல் ஒரு கிரிக்கெட் ஃபேனாகவே ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ஏன் இந்த பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு உண்மையாக தெரில. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் டீம் ஸ்குவாட் பெருசாக இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டொமஸ்டிக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், அவங்கள்ட்ட அது இல்லை. பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் ஒயிட் பால் கிரிக்கெட். ஸோ பார்ப்போம். அதே மாதிரி ஏசியா கப் 2025க்கு வந்து புதுசாக ஏதோ ஒரு ப்ராக்டிஸுக்கான டெஸ்ட்டை ஒன்று ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் அங்கே இருக்கிறவங்க. ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன், அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பிராங்கோ டெஸ்டிங்களா? ஆமாம், அதாவது யோயோ டெஸ்ட் வரும், பிராங்கோ டெஸ்ட் வரும், அடுத்து இன்னொரு டெஸ்ட் பேரும் வரும். இதெல்லாம் வர்றது தான், அது அந்த டீமோட ஃபிட்னஸ் கோச் அவங்க பிளான் பண்ணுறது தான். ஆக்சுவலி யோயோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்கே வந்து முக்கியமாக இருக்கும். யோயோ டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் செலெக்ஷனுக்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பிராங்கோ டெஸ்ட்டுக்கும் அந்த ரூல்ஸ் இருக்கா, இல்லை ஜஸ்ட் சும்மா ஆட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இதை நான் கேட்கல, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யோயோ டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் டீமில் ஆட முடியுமா? அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பரில் படித்தேன்ப்பா. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து சஞ்சு சாம்சன் வந்து கிளியர் பண்ணல, அஸ்வின் கிளியர் பண்ணான்னு. இது எப்படி? இது எனக்கு தெரில. இல்லை சொல்கிறாங்க, அதனால் நான் உங்ககிட்ட கேட்டு அவங்க 1000 சொல்லுவாங்க, நம்ம தலையாடிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நம்மளும் யோசிச்சோன்னா நல்லாயிருக்கும். சஞ்சு சாம்சன் மாதிரி ஃபிட்னஸான ஒரு ஆள் வந்து யோயோ டெஸ்ட் கிளியர் பண்ணல, ஸோ டீமில் இல்லைன்னு சொன்னாங்க. அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட ஃபிட்னஸாக இருக்கார், யோயோ டெஸ்ட்டும் கிளியர் பண்ணான்னு சொல்லி போட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் டீமில் இருக்காங்க. கொஞ்ச நாளாக நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். திடீர்னு பார்த்தா விராட் கோலி, ரோஹித் சர்மா ஒரு கொஞ்ச நாள் கேப்லேயே வந்து 2 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸ்ரேயாஸ் ஐயர் டீம் விட்டு வெளியே போகிறாரு. நல்லா ஆடிட்டு இருந்த சர்ஃபராஸ் கான், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இப்போது மேப்லேருந்து வெளியே போகிறாங்க, பர்ஃபார்ம் பண்ணிட்டு கூட. ஸோ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை. பட் என்ன நடந்தாலும் கைத்தட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. ஸோ டிஆர்பி ஏறிட்டே இருக்குது. நம்ம அவங்கள கேள்வியும் கேட்க முடியாது. எல்லாம் கடைசியில் பாலிடிக்ஸில் தான் வந்து முடியுது. அதான் டேலண்ட் வந்து அழிக்கிறதே இந்த பாலிடிக்ஸ் தான். பட் எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே, நான் விட்டுருங்க. நம்ம பாலிடிக்ஸ் பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் இந்த பிராங்கோ டெஸ்ட்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க. இந்த 20 மீட்டர்ஸ், 40 மீட்டர்ஸ், 60 மீட்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 20 மீட்டர்ஸ் போய்ட்டு ஒரு அத்லெட் திரும்ப வரணும், திரும்ப 40 மீட்டர்ஸ் போய்ட்டு திரும்ப வரணும், திரும்ப 60 மீட்டர்ஸ் போய்ட்டு வரணும். இந்த மாதிரி 5 தடவை பண்ணணும். அதை ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணாங்கன்னா அதான் பிராங்கோ டெஸ்ட். 1200 மீட்டர்ஸ் கவர் ஆகும். ஸோ அதை வந்து 6 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும். அதை பிளேயர் வந்து பண்ணாங்கன்னா ஃபிட்னஸ் ஓகேன்னு அர்த்தம்.
ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5th டிவிஷன் டீமோட கோச்செல்லாம் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டெஸ்ட்லாம் வைப்பீங்க? இல்லை 5th டிவிஷனுக்கு அந்த டெஸ்ட்லாம் தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேசப்பட்டாலுமே வந்து இப்போ ரீசெண்டாக கிறிஸ் கேல் கூட சொன்னார், கிரிக்கெட்டுக்கு ஆட வேண்டிய ஃபிட்னஸ் இருந்தால் போதும். கிரிக்கெட் வந்து ஒரு மென்டலி ப்ரிப்பேர்டான கேம். நிறைய பேர் ஃபிட்னஸில் நிறைய பேர் அது அதான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம மென்டலி எதுவும் ப்ரிப்பேர் ஆகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நம்ம மென்டலி 5th டிவிஷனுக்கு அது போதும். மென்டலி ஆனால் தான் தோனி, கிறிஸ் கேல் இந்த மாதிரி பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸே வந்து அதில் ஸ்டேபிளாக இருந்தால் போதும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும். சரி, ஏசியா கப்பை பற்றி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. ரீசெண்டாக நம்ம ஹாக்கி டீம் வந்து ஏசியா கப் வின் பண்ணாங்க. அதை பற்றி ஏன் பேசல நீங்கள்? நான் மட்டுமானா பேசல, யாருமே பேசல, பேசினாலும் பார்க்க மாட்டேறாங்க. நம்ம பேசுனா இப்போ கூட பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரில. பட் யாருமே பேசினா நம்மளும் பேசாமல் இருந்தால் எப்படி? சொல்லிடுங்க நீங்களே. இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு கொஸ்டினுக்காவது ஆன்சர். ஏன்னா ஏசியா கப் 2025 இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக நடந்த ஃபைனலில் 4-1 சொல்லிட்டு சவுத் கொரியாவை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப் படிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு 4th டைட்டில்னு. அண்ட் 8 வருஷத்துக்கு அப்புறமா சாம்பியன்ஷிப் படிக்கிறாங்க. அண்டு அதிக முறை சாம்பியன்ஷிப் அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியனும் சவுத் கொரியா தான். அவங்கள பீட் பண்ணிட்டு இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா வந்து அன்பீட்டன் டீம். ஒரு போட்டியை தவிர மற்ற எல்லா போட்டியுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டாமினன்ட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஒரு கம்பேக்னு சொல்லலாம் ஹாக்கியில். கண்டிப்பாக நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு கேமை வந்து பாராட்டிட்டு உயர்த்திட்டே போகிறோம். நிறைய கேமை நம்ம விட்டுறோம், நிறைய ஸ்போர்ட்டை நம்ம வந்து விட்டுறோம். ஹாக்கி, ஃபுட்பால்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் அஸ் கிரிக்கெட்டராக இருந்தால் கூட ஹாக்கி, ஃபுட்பால்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்க. அத்லெட்டிக்ஸ் நல்லா இருக்குது, நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் என்னமோ ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்போ அவங்களுக்கு அதுக்கான வந்து எஃபர்ட்ஸ்க்கு மரியாதை நம்ம ஊரில் இருக்கிறதில்ல. ஸோ நம்ம என்ன தான் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் கூட நம்ம இந்த கேமையும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் நம்ம கண்ட்ரிக்காக தான் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம ஸ்ரீஜேஷ்னு ஒரு கோல் கீப்பர் இருந்தார் ஹாக்கியில். அவர் ஒரு பெரிய டோர்னமெண்ட் வின் பண்ணிவிட்டு திரும்ப அவரோட ஸ்டேட் கேரளாவுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் யாருமே இல்லை, அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய டோர்னமெண்ட் வின் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய கோல் கீப்பர் அவர். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் பேப்பரில் நான் படித்தேன். பட் அதே வந்து ஒரு ஐபிஎல்ல ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது வரைக்கும் அடிக்காத ரன் அடிச்சு ஐபிஎல்ல அவர் பர்ஃபார்மே பண்ணலனாலும் பரவாயில்ல, அவர் ஆடிட்டு வந்தாவே போதும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ மீடியா தான் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுது ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து மற்ற கேம்ஸை. மக்கள் ஆகிய நாம் வந்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் வந்து எல்லா கேம்ஸ்க்கும் ஒரு ஈக்குவலாக ஒரு உரிமை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகேண்ணா, ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்புவோம். ஸோ நம்ம சேனல் மூலியமாகவே கடைசியாக இந்தியா ஏ ஸ்குவாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோன்னா, ஸோ இந்தியா ஏ ஸ்குவாட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மல்டி டே கிரிக்கெட்டுக்காக. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த இந்தியா ஏ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ஸ்ரேயஸை அப்பாயின்ட் பண்ணி அது கீழே அபிமன்யூஸ்வரன், சாய் சுதர்ஷன் வேறான பிளேயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஸ்குவாடை போட்டுறேன். ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கா, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஏதாச்சும் பிளேயர்ஸை மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை சத்தியமாக இல்லை. ஏன்னா வந்து அபிமன்யு ஈஸ்வரன் வந்து இங்கிலாந்து டூரில் கேப்டனாக இருந்தார்னு நினைக்கிறேன்ல இந்தியா. இப்போ அவர் அப்படியே பின்னாடி தள்ளப்பட்டு இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காரு. நீங்கள் தான் ஸ்ரேயஸ் ஐயர் கொடுக்கலன்னு கேட்டீங்க, அதனால தான் இங்கே கொடுத்துருப்பா. இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் கீழே வந்துட்டு இன்னொருத்தர் மேலே வருவாருன்றேன். ரஜத் பட்டிடர் இருக்காரா? இல்லை. சர்ஃப்ராஸ் கான் இருக்காரா? இல்லை, அவருக்கு இன்ஜுரி. அதான் அவருக்கு இன்ஜுரி. அவர் அடித்தாலும் செஞ்சுரி அடித்தாலும் இன்ஜுரின்னு சொல்லி வெளியே போட்டுருவோம். ஸோ அதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு டீமோட இருக்க வேண்டியவங்கலாம் வெளியே போயிட்டுருக்காங்க. அது இந்த என்ன பிரமாதம். ரீசெண்டாக வந்து செம்மையாக ஆடிட்டு இருந்தார் துலீப் டிராபில் ஒருத்தர், ருத்துராஜ் கைக்வாட் செமிஃபைனல், அவரும் இல்லை. அதான் அவர் இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படணும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஸ்குவாட் அப்படி தான். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஃபுல்ஃபில்லாம் உண்மையாக இல்லை. பட் நம்ம கிட்ட வேறு எதுவும் இல்லை, நம்ம பார்த்து கைத்தட்ட தான் முடியும். அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் என்னென்னா, மனோஜ் சுதர் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து டொமஸ்டிக் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஹர்ஷ் துபே, தனுஷ் கோட்டியன், இவங்களுக்குலாம் இந்தியா ஏல வந்து கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ரீசெண்டாக இருக்க ரிப்போர்ட் படி ஸ்ரேயஸ் ஐயரை வந்து மேக்ஸிமம் இந்த இந்தியா ஏ டீமோட மெயின் கண்டினெண்ட்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக அவர் வந்து அந்த இந்தியா ஏ ஸ்குவாட் கூட ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். மேக்ஸிமம் கேப்டனாகவே அவர் அப்பாயின்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க இந்தியா ஏ ஸ்குவாட் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மதிப்பு. அதாவது இந்தியாவுக்கு கேப்டன் பண்ண எடுத்து இந்தியா ஏக்கு கேப்டன்ஷிப் போட்டு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தியா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதை நீ அப்படியே சொல்லக்கூடாதுப்பா, கொஞ்சம் மாற்றி சொல்லுப்பாங்க. சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் மாற்றிக்காங்க, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க பிசிசி. ஸோ இப்போதைக்கு இந்தியா ஏ வந்து ஆஸ்திரேலியா கூட ஆட போகிற போட்டிகள் இதுதான். ஸோ அதில் ஆடினா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இந்தியா டீமுக்கு வரலாமான்னு கேட்டிங்கன்னா, அபிமன்யு ஈஸ்வரன் ஆல்ரெடி அடிச்சிருக்காரு, வரல. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ருத்ராஜ் கைக்வாட்லாம் இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காரு. துலீப் டிராஃபில் அடிக்கிறாரு, புஜிபாவு டோர்னமெண்ட்டில் ஆடினாரு, அவருக்கும் எந்த வாய்ப்புகள் கிடைக்கல. ஏ ஸ்குவாடில் கூட அவர் எடுக்கல. சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரனுக்கு உள்ளே இருக்கிறதே பெரிய விஷயமா இப்போதைக்கு பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எதை பற்றி பேசலாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ, நன்றி.